மகாத்மா காந்தி, மூதறிஞர் ராஜாஜி போன்றவர்கள், சர்தார் வேதரத்னம் பிள்ளை போன்றவர்களை எல்லாம் நினைவு கூறுகிற நாளாக இன்றைக்கு இந்த நாள் அமைந்திருக்கிறது. இத்தகைய முயற்சிகளை மேற்கொண்ட இதற்காக இந்த நிகழ்ச்சியை மிக சிறப்பாக வடிவமைத்து இந்த 5-6 கிலோமீட்டர் காலை 7 மணிக்கு தொடங்கி இந்த அற்புதமான ஒரு பயணத்தை, அதாவது இந்தியாவில் எந்த இடத்துல இந்த மாதிரி ஒரு பயணம் நடந்திருக்காது. அந்த வகையில் கடந்த காலத்திலே நடந்த ஒரு விடுதலை போராட்ட கால நிகழ்வை இன்றைக்கு நாம் கண்முன்னாலே பார்க்கிற வகையில் இந்த நிகழ்ச்சி ஏற்பாடு செய்யப்பட்டு இந்த உப்பு எடுக்கிற இந்த மகோன்னதமான அந்த அற்புதமான அந்த பணி இன்றைக்கு நடைபெற்றிருக்கிறது. அதற்கு என்னை போன்றவர்களை அழைத்து இந்த நிகழ்ச்சியை ஏற்பாடு செய்த அருமை நண்பர் PV ராஜேந்திரன் அவர்களுக்கும் மற்றவர்களுக்கும் நான் நன்றி தெரிவித்துக் கொள்கிறேன். இன்றைய இளைஞர்கள் குறிப்பாக மகாத்மா காந்தியை பற்றி அறிந்து கொள்ள வேண்டும், இந்திய விடுதலை போராட்டத்தை தெரிந்து கொள்ள வேண்டும். அப்படி அவர் தெரிந்து கொள்வார்களே ஆனால் ஒரு நல்ல குடிமக்களாக, சட்டத்துக்கு உட்பட்ட இந்திய அரசமைப்பு சட்டத்தை ஏற்றுக்கொள்கிற, அனைத்து மதத்தினரையும் மதிக்கிற, நல்லிணக்கத்தை உருவாக்குகிற, அனைத்து ஜாதியினரோடும் இணைந்து பழகுகிற ஒரு சூழலை உருவாக்க வேண்டும் என்று சொன்னால், ஒரு நல்ல குடிமக்கள் உருவாவதற்கு இந்திய விடுதலை போராட்ட வரலாற்றை தெரிந்து கொள்ள வேண்டும். அதற்கு ஒரு நல்ல வாய்ப்பு இன்றைக்கு உருவாக்கப்பட்டு அந்த நிகழ்ச்சி மிக சிறப்பாக நடத்தியதற்காக அனைவரையும் நான் பாராட்டுகிறேன். இல்லை, கடந்த பல காலமாகவே தமிழக சட்டமன்ற சபாநாயகர் மிகுந்த பாரபட்சத்தோடு நடந்து கொள்கிறார். சட்டசபைக்கு உள்ளே நடக்கிற நிகழ்வுகளுக்குத்தான் அவர் நடவடிக்கை எடுக்க முடியுமே தவிர, சட்டமன்றத்திற்கு வெளியே ஆளுநரிடம் ஒரு மனு கொடுத்ததற்காக ஏற்கனவே 18 உறுப்பினர்கள் பதவி நீக்கம் செய்யப்பட்டார்கள். அதை நீதிமன்றம் கூட அங்கீகரித்து விட்டது. ஆனால் அதே போலவே இன்றைக்கு அந்த 3 உறுப்பினர்கள் சட்டமன்றத்திற்கு வெளியே எடுத்து அங்கே ஏதோ பேட்டி கொடுத்ததை ஒரு அடிப்படையாக வைத்து இன்றைக்கு பதவி நீக்கம் செய்வதற்கான முயற்சியில் ஈடுபட்டிருக்கிறார்கள். இந்த 18 இடங்களில் அவர்கள் தோற்கடிக்கப்பட்டு ஆட்சி மாற்றம் ஏற்படும் என்கிற நடுக்கத்தின் காரணமாக இன்றைக்கு இந்த முயற்சி மேற்கொள்ளப்பட்டிருக்கிறது. ஆனால் 22 தொகுதிகளிலும் இன்றைக்கு அதிமுக தோற்கடிக்கப்பட்டு திராவிட முன்னேற்றக் கழகம் வெற்றி பெற்று விரைவிலேயே தமிழகத்தில் ஆட்சி மாற்றம் ஏற்பட போகுது, மத்தியிலும் ஆட்சி மாற்றம் ஏற்பட போகுது. ஆக அந்த சூழல் ஏற்படும் போது இந்த சபாநாயகருடைய நடவடிக்கை என்ன நிலை ஏற்படும் என்பதை நிச்சயம் விரைவிலே நாம் தெரிந்து கொள்ளலாம். இந்த சுயமரியாதை உணர்வு முதலிலே
உப்பு சத்தியாகிரகங்கிறது செயல். जय वंदे मातरम, वंदे मातरम, बोलो महात्मा गांधी की जय, बोलो महात्मा गांधी की जय. ராஜாஜி நாமம், மூதறிஞர் ராஜாஜி நாமம், சர்தார் வேதரத்னம் பிள்ளையின் நாமம், சர்தார் வேதரத்னம் பிள்ளையின் நாமம், சர்தார் வேதரத்னம் பிள்ளையின் நாமம், அகில இந்திய காங்கிரஸ், யாகி வைரப்பன் நாமம், யாகி வைரப்பன் நாமம், யாகி வைரப்பன் நாமம், யாகி வைரப்பன் நாமம், வந்தே மாதரம். पावन सीता दे भगवान ईश्वर अल्लाह तेरे नाम सबको सन्मति दे भगवान. இந்த சுயமரியாதை உணர்வு முதலிலே உப்பு சத்தியாகிரகங்கிறது செயல்.